இவ்வளோ வயசில் இவங்க எக்ஸாம் எழுதி விட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்க. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் தவறுனதுக்கு அப்புறம் தான் சரி இப்போ உட்காந்து யோசிக்கும் போது என்ன பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் அப்படின்றப்போ படிக்கணுன்ற எண்ணமும் எனக்கு சரோஜினி வரதப்பன் அவங்கள பார்த்து தான் வந்தது. ஒரு உத்வேகம் இந்த வயசில் நம்ம பாஸ் பண்ணணும், 12th எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எப்படி வந்தது? நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் மதுரை டிஸ்ட்ரிக்டே. அதில் போடி நாயக்கர்னு ஒரு அழகான ஊர். போடி மூணாருக்கு மேலே ஏறதுக்கு போடி மட்டும் கீழே ஒரு ஊர் இருக்கும். எங்கள் ஊரில் நான் 72, 73 நான் எஸ்எஸ்எல்சி அந்த காலத்தில் 11ஆவதுன்னு சொல்லுவாங்க. அது படித்து முடிச்சுட்டு பியூசி போகணும். ஜாயின் பண்ணோன்னா எங்கள் ஊரில் காலேஜ் இல்லை, படிக்க போக முடியல. அப்போ டைப்ரைட்டிங் ஷார்ட்டுன்னு இப்படிலாம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து எங்கள் ஃபேமிலி கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமும் டைப்ரைட்டிங் ஷார்ட்டுன்னு இப்படி தான் போனேன். கொஞ்ச நாளில் சத்துணவு கூடத்துலையும் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம், அந்த கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இப்போது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் தவறுனதுக்கு அப்புறம் தான் சரி இப்போ உட்காந்து யோசிக்கும் போது என்ன பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் அப்படின்றப்போ படிக்கலாம், திரும்ப படிக்கணுன்ற எண்ணமும் எனக்கு சரோஜினி வரதப்பன் அவங்கள பார்த்து தான் வந்தது. சரோஜினி வரதப்பன்றது பக்தாச்சலம் மினிஸ்டராக இருந்தார், அவரோட பொண்ணு. அவங்களோட ஒரு 60-70 தான் பிஏ எக்ஸாம் எழுதினாங்க. அப்பெல்லாம் +2 முடிக்காதையே பிஏ எழுதலான்றது இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. +2 முடிச்சுட்டு போனால் மட்டும்தான் பிஏ பண்ண முடியுன்றது, டிகிரி போக முடியும்ட்டு. சரி அப்போ நினைக்கும் போது என்ன பண்ணேன், சரி பரவாயில்ல நம்ம பழையபடி ஆல்ரெடி நான் 11th பாஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் போன வருஷம் +1 எழுதினேன், இப்போ +2 எழுதினேன், படித்து பாஸ் பண்ணிட்டேன். எல்லாருமே ஒரு கேள்வி வைப்பாங்க, 70 வயசுல இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இனி என்ன பண்ண போறாங்க, இவ்வளோ வயசுல இவங்க எக்ஸாம் எழுதி விட்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்க. அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? மேற்கொண்டு படிக்க போறதா கேள்விப்பட்டோம். அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன? அடுத்து நான் இப்போ போன மாதம் எல்லாம் நிறைய காலேஜஸ் போய் நேரடியாக விசிட் பண்ணினேன். அப்படி எனக்கு ரொம்ப பக்கமாக இருந்தது பார்த்தீங்கன்னா லா காலேஜ் போனேன். அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, லா காலேஜுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லைம்மா, நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடுங்க, சீட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக படிப்போம்.